பார்க்கல என்னால் முடியாது. எனக்கு குரூரமான ரொம்ப கொடுமையான கஷ்டமான சிந்தனைகள் பார்க்க எனக்கு இஷ்டம் இல்லை. நான் வந்து சினிமாவை சார் ஒருவருடைய உணர்வு எப்படி இருக்குதுங்கிறது முக்கியம். நாங்கள் சினிமாவில் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறோம். எண்ணற்ற தியாகங்களையும் நம்பிக்கைகளையும் தன்னம்பிக்கைகளையும் பக்தியை கூட கற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். நான் மிக சிறந்த மனிதர்களோடு தான் பழகிறேன். மிக சிறந்த விஷயங்கள் மட்டும்தான் பார்க்குறேன். என் இப்போ ஒரே சிம்பிளான ஒரு விஷயத்துக்கு வருவோம். நான் ஒரு சினிமா உலகத்துக்கு வந்தவன். சிறந்த படங்களை கண்டிப்பாக பார்க்கணும், பார்த்துட்டு அதிலேருந்து கற்றுக்கணும், நல்ல படங்கள் எடுக்கணும், சிறந்த புஸ்தகங்கள் படிக்கணும், இதெல்லாமே இருக்குது இல்லைங்களா? நான் ஏன் 40 வருஷமாக உதிரி பூக்களை பார்க்கல? நீங்கள் சொல்லுங்கள். நான் ஒரே படத்தை 40 தடவை கூட பார்த்துருக்கேன். ஆனால் 40 வருஷமாக நான் ஏன் உதிரி பூக்கள் பார்க்கல? எனக்கான ஒரு குணம் இருக்குது இல்லையா? அதில் இருக்கிற துயரம் உங்களை தாங்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. அதை அப்படி சாதாரணமாக சொல்ல முடியாது. பார்த்ததுக்கப்புறம் தானே தெரியும் அதில் இருக்கிற துயரம். பார்க்காத போது எப்படி தெரியும்? நான் பார்க்கவே இல்லையே. எங்கள் இயக்குனர்லாம் அதை கொண்டாடுவார். ஆனாலும் நான் பார்த்ததில்லை. எனக்கு தெய்வ அனுகிரகம் தான். நான் என்னுடைய இறைவன் சொல்கிறபடியே நான் போகிறேன். அவர் என்ன என் கண்ணில் காட்டுறாரோ அதைத்தான் எடுத்துக்கிறேன், அதைத்தான் நான் படிக்கிறேன். நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் சுமாரான விஷயங்களாக இருந்தால் கூட நான் அதை அட்மிட் பண்ணிட்டு அடுத்த நல்ல விஷயம் எங்கே இருக்குன்னு தேடுறேன். இப்படி தான் என்னுடைய குணம். இப்போ இந்த ஃபேஸ்புக்கில் போனால் கூட என்னை பற்றி நிறைய தப்பாக இருக்கும். நான் அதெல்லாம் படிக்க மாட்டேன். வேறு நான் எதை தேடிட்டு இருக்கேனோ அதுக்கு போயிடுவேன். என்னை பற்றி என்ன வந்திருக்குதுன்னு கூட நான் பெரும்பாலும் பார்க்குறதில்ல, படிக்கிறதில்ல. ஒருத்தர் வீடியோவில் போன வாரம் யாரோ கத்திட்டு இருந்தார், ராஜகுமாரனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா, ரஜினி கமல் சிறந்த நடிகர் இல்லைன்னு சொல்லிட்டாரு, அவன் என்ன நினச்சிட்டு இருக்கிறான் அவன், இப்படியெல்லாம் அதை பார்க்கும்பொழுது நான் தள்ளிட்டு சரி ஓகே அவர் ஏதோ. இப்போ அதே மாதிரி இந்த வாரத்தில் ஒருத்தர் அப்படி ஏதோ அவர் மனநிலை பாதிக்கப்பட்டார்னு நினைக்கிறேன், மகேந்திரனை டைரக்டரே இல்லைன்னு சொல்லிட்டாரு, இப்படி ஓகே அது ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் அடுத்த மேட்டருக்கு போகிறேன்.